ஜூலை 13, 2026 தமிழ்நாட்டில் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியினோட விலை நிலவரம் என்ன? நேற்றைய விலையோடு ஒப்பிடும்போது இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கா, அதிகரிச்சிருக்கா, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தங்கச்சுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 22 கேரட் கோல்டு 1 கிராம் தங்கத்தினோட விலை 13,100 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. நேற்றைய விலையோடு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி 200 ரூபாய் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். 24 கேரட் கோல்டு 1 கிராம் தங்கத்தினோட விலை 14,301 ரூபாய்க்கும், வெள்ளியினோட விலை 1 கிராமுக்கு 240 ரூபாய்க்கும், பிளாட்டினம் 1 கிராம் 6,587 ரூபாய்க்கும் வந்துட்டு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. நேற்றைய விலையோடு இன்றைக்கி ஒப்பிடும்போது சற்று குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க தங்கத்தினோட விலை. நீங்கள் இன்றைக்கி தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. ஏன்னா வாரத்தினோட கடைசி பங்குச்சந்தை முடிவிலிருந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு 200 ரூபாய் கம்மியாகி தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் கடையில் போய் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தாங்க. வெள்ளி மற்றும் பிளாட்டினத்தோட விலை ஒரே நிலைப்பாட்டில் தான் இருந்துகிட்டே இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லைங்க. நகை வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேக்கிங் சார்ஜு, ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ் சார்ஜு, ஹால்மார்க்குங்க. மேக்கிங் சார்ஜ்னால் செய்கூலி சேதாரம், அதுதாங்க நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஆபரண தங்கமாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் பில் வரும்போது 1 கிராம் கோல்டு இவ்வளோ தானே ரேட்டு, நம்ம வந்துட்டு பில் இவ்வளோ வந்திருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹால்மார்க் தரத்தை பொறுத்து தாங்க வந்துட்டு ரேட்டு. அப்புறம் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறீங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்காக கோல்டு வாங்கி சேமித்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறத விட கோல்டு ETF, கோல்டு செவரைன் பாண்ட் இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கே ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போதோ வேறு ஏதாவது விஷயத்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதோ சேல்ஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின ரேட்டுக்கும் அந்த தேதிக்கு என்ன விலைக்கு போகுதோ கோல்டு அதே ரேட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து அதை கொடுத்துடலாம். ஸோ ஃபிசிக்கல் கோல்டாக ஆபரண தங்கமாக வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு செய்கூலி சேதாரம் அதெல்லாம் அப்படி கழிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட தங்கச்சுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.